வணக்கம். அதாவது ஒருவர் கடன் வாங்குறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும், வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சூழ்நிலையினாலும், சங்கடத்தினாலும் ஒருவர் 10 பைசா வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஆனால் சம்பளமோ ரூ. 15,000 தான் மாதம் வருமானம். ஆனால் 10 வட்டிக்கு கடனை வாங்கி ரூ. 1,00,000 கடனை வாங்குகிறார். இது நடந்த உண்மை. ஆக ரூ. 1,00,000 கடனை வாங்கிக்கிட்டு அதை 1 மாசத்துல தந்துடுறேன் அப்படி என்று சொல்றார். இல்ல 2 மாசத்துல தந்துடுறேன் அப்படின்னு கூட சொல்றாரு. ஆனா கடைசியில அந்த 1 1/2 மாசத்துல 1 மாசம் வட்டி குடுத்தாச்சு. ரூ. 10,000 வட்டி குடுத்துருந்தாரு. ரூ. 10,000 வட்டி குடுத்துட்டு, பாக்கி 15 நாள் போயிட்டு 15ஆம் தேதி வந்துட்டு, அதுக்குள்ள இவரு ரெடி பண்ணக்கூடிய பணம் வந்துவிட்டது. அப்ப அந்த பணம் வந்த உடனே அந்த பார்ட்டிகிட்ட போய் சொல்றாரு. இந்த மாரி பணம் வந்துட்டு, எனக்கு இந்த உங்க பணம் இருக்குது. இதில 15 நாள் தான் ஆயிருக்குது. அதனால் இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க. இந்த 15 நாளைக்கு என்ன வேணும் வட்டி நான் தந்துடுறேன். ரூ. 5,000 தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பார்ட்டிக்காரர் சொல்கிறாரு, பணம் உங்ககிட்ட இருக்கட்டும், நான் 1ஆந்தேதி வாங்கிக்கிடுதேன். எப்படி? பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் 1ஆந்தேதியே வாங்கிக்கிடுதேன் அப்படிங்கிறாரு. இதோடைய நோக்கம் என்ன? ரூ. 10,000 வட்டியாக எனக்கு கொடுங்கள். இந்த ரூ. 5,000 வாங்க எனக்கு பிடிக்கவில்லை. ஆக இப்படியும் இந்த ஜனநாயக நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்ணீரும் கவலையுமாக ஏக்கமுமாக வீட்டில் கொண்டு பணத்தை வைத்தார் பத்திரமாக. திருப்பி 1ஆந்தேதி ஆகுமோ இல்லையோ, எப்போ ஆகுமோ, அதுக்குள்ளே செலவு வந்துடுமோ, இப்படியெல்லாம் ஏங்கி கொண்டிருந்த தருணத்தில் 31ஆந்தேதி ஆனது. காலையில் 6 மணி 1ஆந்தேதி காலையில் கொண்டு போய் அவன் வீட்டு வாசலில் கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்கள். 10,000 பணத்தையும் கொடுத்து வட்டியும் கொடுத்து, இப்படித்தான் இந்த நாட்டில் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்று ஒரு விழிப்புணர்வாகவே வைக்கிறேன். கடன் வாங்குங்கள்.